பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து ஒரு ஷார்ட் டாபிக் தான். இன்டிமசி வித் காட், இல்லை இன்டிமசி வித் ஜீசஸ். ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வந்து ஏசப்பா உங்களுக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்டா, சில பேர் வந்து ஹீஸ் அ காட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு அவ்வளோ தெரியாது, போவேன் சர்ச் போவேன் ப்ரே பண்ணுவேன் அவ்வளோதான் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் கேட்டா இல்லை அவர் என் தகப்பனை போல இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஒரு தாயை போல தேவனா இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இல்லை ஹீஸ் மை ஆல் இன் ஆல்னு சொல்லுவாங்க. அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க பார்வை டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப சில பேர் வந்து இப்போ ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஷர்மி சிஸ்டர் உங்களுக்கு எப்படின்னா, ஐயோ அவங்க எனக்கு வந்து ஒரு நல்ல அக்காவா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஷீஸ் ஸ்பிரிச்சுவல் மதர்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு அவ்வளவு தெரியாதுங்க, ஜஸ்ட் ஹாய் பாய் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வந்து அந்த பர்சனோட எந்த அளவுக்கு ஒரு இன்டிமெசியா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் அவங்களோட பாண்டும் பில்டப் ஆகும். ஸோ ஜிஎஸ் வந்து ஆக்சுவலா வந்து இப்போ அவர் ஹெவன்ல நம்ம போகும்போது அவர் நம்மளை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவார். இப்ப நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவரோட இந்த பூமியில இருக்கிறோமோ அதே ரிலேஷன்ஷிப் தான் ஆண்டவர் என்ன செய்வார், ஹெவன்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவார். லைக் ஆண்டவர் வந்து காட் கிட்ட வந்து ஷீ இஸ் மை டவ், மை பிலவெட், மை அன்டிஃபைல்டு அப்படி சொல்லணுமா, இல்ல இவர் ஜஸ்ட் அ ஃபாலோவர் அவ்வளவுதான் அப்படி சொல்லணுமா என்றது நம்ம இப்போ இந்த பூமியில வாழ்றதான வாழ்க்கை தான். இட் டிபெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆக்சுவலா பார்த்தா ஆப்ரஹாம் வாஸ் கால் த ஃப்ரெண்ட் ஆஃப் காட். அப்ப பாருங்க, காட் வந்து காடோட ஃப்ரெண்ட் ஆகும்னா அப்ப ஆப்ரஹாம் ஒரு எந்த அளவுக்கு இன்டிமசி, எத்தனை காரியங்கள் ஷேர் பண்ணியிருப்பாரு காட் கிட்ட. அதே மாதிரி டேவிட் வாஸ் கால் த மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஹார்ட்டா. அப்ப கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி டேவிட் இருந்திருக்கிறார். ஸோ அப்போ இவங்களெல்லாம் கத்தர் ரெப்ரசென்ட் பண்றாருல. ஆப்ரஹாம் வந்து என்னோட ஃப்ரெண்டு, டேவிட் வந்து எனக்கு ரொம்ப பிலவட். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் கத்தர் வந்து அவங்கவுங்க இந்த பூமியில இருக்கும் போது அவங்க காடோட எவ்வளவு இன்டமசியா இருந்தாங்களோ அந்த மாதிரி காட் வந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க பேரு ரெப்ரசென்ட் பண்றாரு. அதே போல நம்ம எப்படிப்பட்டதா இருக்கிறோம், ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது, நம்மளுக்கு ஜீசஸ் ஆல் இன் ஆலா இருக்கிறாரா, ஃபாதரா இருக்கிறாரா, மதரா இருக்கிறாரா, எப்படி வந்து காட் நம்மளை ரெப்ரசென்ட் பண்ண போறார் ஹெவன்ல, அதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏசப்பாவோட ஒரு ரிலேஷன்ஷிப் இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். unless and until you taste and see that the Lord is good. அவரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர்னு. அதனால I just suggest that you should have a good relationship, a healthy relationship with God, and you'll know கண்டிப்பா ஏசப்பா is a wonderful person to be with. Thank you. Praise the Lord.